இந்த ட்ரெயினை வந்து செல்லமாக எப்படி கூப்பிடலாம் தெரியுமா? தொழிலாளர்களின் தோழன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ட்ரெயினை மெயினாக யூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் மட்டும்தான். ட்ரெயினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அஷிக் கிளாக். சார் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா ஆச்சு, எங்கடா போனேன் கொஞ்ச நாளாக அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு தாங்க இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ அதெல்லாம் விடுங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் ஜங்ஷனில் இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர்பான வ்ளாக் தாங்க நம்ம இன்றைக்கி இங்கேருந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஊரோட பேரை சொன்னாலே நிறைய பேர் சொல்கிற விஷயம் ஏலகிரி மலை. ஸோ அதே பேரில் உள்ள எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஸ்னும் சொல்லலாம், ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ட்ரெயினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ ஜோலார்பேட்லேருந்து சென்னை வரைக்கும் இந்த வ்ளாகை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஷன் உள்ளே போய் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஸ்டேஷன் உள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நம்ம ட்ரெயின் வந்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோகோமோட்டிவ்லேருந்து அப்படியே நம்ம கோச்சுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிறது என்ன லோகோமோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வேப் 4 தாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோச்சோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதான் கொஞ்சம் வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு கோச் டூர் போயிடலாம் வாங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு எஸ்எல்ஆர்டி கோச் இருக்குங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கோச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த கோச்சு. ஃபஸ்ட்டு 3 கோச்சுமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒன்லி தான், வெறும் லேடிஸ் ஒன்லி தான். ஸோ லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. காய்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோச்சஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருப்பீங்க. என்னன்னு தெரில, வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி ஆர்பிஎஃப் நிறைய பேர் இருக்காங்கங்க. சும்மா சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது. நான் இன்டீரியர் வந்து நம்ம போயிட்டு கோச்சில் ஓப்பன் பண்ணோன்னே காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெயினோட சில டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்லேருந்து மார்னிங் 5 o'clock எடுத்து அதே மார்னிங் பார்த்தீங்கன்னா 9-10க்குலாம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து செல்லமாக எப்படி கூப்பிடலாம் தெரியுமா? தொழிலாளர்களின் தோழன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ட்ரெயினை மெயினாக யூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் மட்டும்தான். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்லாம் செம்ம ஜாம் பேக்கடாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஜாம் பேக்கடாக இந்த ட்ரெயினில் ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க. இன்றைக்கி வீக்கெண்டுங்க, நம்ம வந்து சண்டே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அந்த இது இருக்காது, பட் நார்மல் பீப்புள்ஸ் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ வீக்கெண்டில் இந்த ட்ரெயின் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வந்து இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்க, நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு என்ன நிறைகள் இருக்கோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே நம்ம பாத்ரூமுக்கு போயிடலாம். நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்குது. ஸோ குட். அப்படி இன்டீரியர் வாங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கப்பா, சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 கோச்சஸ் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா
ஒரே ஒரு புக்கிங், அதாவது அதில் மட்டும் தாங்க நீங்கள் புக் பண்ணி போக முடியும். அது என்ன கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி சேர் காருங்க. ஸோ நான் அதை முன்னாடியே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த ட்ரெயினில் நீங்கள் அதில் மட்டும் தாங்க புக் பண்ணி போக முடியும். மிச்சம் எல்லாமே அன்ரிசர்வ். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் லேடிஸ்க்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 6 கோச் அலாட் பண்ணியிருக்காங்க. வெறும் லேடிஸ் ஒன்லி கோச்சா. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3 கோச்சு, பேக்கில் 3 கோச்சுங்க. ஸோ இதுதாங்க இந்த ட்ரெயினோட கோச்சஸோட பொசிஷனுங்க. 6090 Jolarpete, Chennai Central. Yelagiri Express via Ambur, Katpadi, Valaja Road, Arakonam, Tiruvallur will leave from platform number 4 at 5 hours. Your attention please. Train number 06845 Jolarpete, Hero Special Express via Morapur, Kondli, Kerala will leave from platform number 3 at 5 hours 15 minutes. ஹே காய்ஸ், ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 5 o'clock நம்ம ட்ரெயின் ஜோலார்பேட் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16090 ஏலகிரி எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு போய் சேர எடுத்துக்கூடிய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 hours 10 minutesங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85 rupeesங்க. ஸோ நான் காட்டுறேன் 85 rupees. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 rupees, அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னால் 85 rupeesங்க. மிச்ச நார்மலாக நீங்கள் சென்னை சென்ட்ரல்னு சொன்னீங்கன்னா அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கணக்கு வந்துடும். ஸோ அதனால் 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி எடுத்தனால எனக்கு 85 rupees கொடுத்தாங்க. ஸோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு, இருட்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவர் பண்ணலாம். அதேமாதிரி கூட்டம் வந்துச்சுன்னா நான் பேசுகிறது டவுட்டு தாங்க. ஏன்னா கூட்டம் இன்றைக்கி சண்டே வேறு, நார்மல் பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. கூட்டம் இல்லைன்னா நான் பேசுகிறேன், இல்லைன்னா நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. நம்ம சென்னை கூட போய் பேசிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஒரு 4 minutes டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம வாணியம்பாடி ஜங்ஷன் வந்திருக்கோம்.
காய்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் ஆகிட்டே இருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்து 3 மேசிவான ஆக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா மைசூர் வந்தே பாரத், மைசூர் சதாப்தி, அதுக்கப்புறம் கோவை எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ 3 அப்கமிங்கில் வந்துக்கினே இருக்கானுங்க. ஒன்று பின்னாடி ஒன்று வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம வாலாஜா போகிறதுக்குள்ளே மைசூர் விபி வந்து அவன் வந்துடுவான். வாலாஜா தாண்டோடனே சதாப்தி வந்துடும். அதுக்கடுத்து கோவை எக்ஸ்பிரஸ் வரும். உள்ளே வந்து நார்மல் க்ரௌடு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஜென்ரல் பீப்புள் தான் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கு சண்டேனால பார்க்கலாம். 7 o'clock ஆகிடுச்சு கைஸ். கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம், டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் முகந்த்ராயபுரமே வரோன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இந்த எமர்ஜென்சி விண்டோ இருக்கனால ஈஸியாக இருக்குது. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியான கூட்டம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இறங்கிடுது. ஏன்னா இறங்கி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஆவடி போகிறவங்களாம் இங்கே இறங்கி இங்கேருந்து லோக்கலில் போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம் காய்ஸ் திருவள்ளூருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெரம்பூர், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரல் தான். பார்க்கலாம் எவ்வளோ எர்லியாக உள்ளே போகிறாங்கன்ட்டு.
கைஸ் 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம் பெரம்பூருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் உருட்டுவோம். ஏற்கனவே 20 மினிட்ஸ் டிலே வேறு இருக்குது. பார்க்கலாம், இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. போயிடுவானா இல்லை உருட்டுறானான்னு பார்ப்போம். பேசாமல் நம்மளும் இங்கே இறங்கிடுவோமா? அவங்க இந்த ட்ரெயினை நம்பி ஒருத்தவங்க 2 பேர் ஏறுறாங்க வேறு. ஐயோ பாவம். அவள் தாங்க, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்மளோட ஜெர்னி முடிஞ்சிடும். ஆனால் என்னென்னா இங்கே 9:10 ஆயிடுச்சு. இவன் 9:10க்கு சென்ட்ரலில் உள்ளே போயிருக்கணும். ஐயோ முடியல, ஒரு மாதிரி இருக்கேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அது வீடியோ எடுக்க போய் நான் வேறு எமர்ஜென்சி விண்டோவாக ஆப்போசிட் சைடில் உக்காண்டேன். தலையான வெளியே நீடிட்டே இருந்தேன். அந்த கிராசிங்லாம் வந்துச்சு இல்லையா ஆப்போசிட்டில் அதெல்லாம் கேப்சர் பண்ணால் வெளியே தலை நீட்டியே பார்த்துட்டு திரும்பி நின்று பார்த்துட்டு இருந்தது. அதாவது தலையை திருப்பி உள்ளே வெளியே பார்த்துட்டு இருந்தேன்னா அதான் இப்போலாம் ஆயிடுச்சு. டயர்டாக இருக்குது, தூக்கம் வர வந்துச்சு நடுவில். கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னும் 1 hour தான், இறங்கி டப்புன்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் உள்ளே போகிறாங்கன்னு. இது சண்டேவுமே க்ரௌடாக தான் இருக்குது. என்ன க்ரௌட்னா இந்த சண்டே வந்து வெளியே போகிறவங்க அப்புறம் ஃபுல்லாக ஃபேமிலி தான். இன்றைக்கி வந்து வீக் டேஸில் வந்து ஒர்க்கர்ஸ்னால் சண்டே வந்து ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸாக வராங்க. அதுதான் சில பேர் வேலைக்கு போகிறவங்களும் வராங்க. சரி வாங்க, நான் உங்களை சென்ட்ரலில் போயிட்டு மீட் பண்ணுறேன். அதை போர்டெலாம் எடுக்கணும், ட்ரெயினோட நேம் போர்டெலாம் போய் எடுக்கணும். அதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை. அங்கெல்லாம் இருட்டாக இருந்துச்சு, ஆர்பிஎஃப்லாம் இருந்தாங்க. ஸோ வாங்க நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு வழியாக சென்னை சென்ட்ரல் வந்து சேர்ந்தாச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேவோட 9:25க்கு தாங்க ட்ரெயின் உள்ளே வந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஜேர்னி தான். ஒர்க்கர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான் அது. வீக்கெண்டில் ஜென்ரல் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான் அது. நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இனிமேல் வீடியோஸ் தொடர்ந்து வரும், சீரியஸும் வரப்போகுது நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். டாட்டா பை பாய்.